ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்த ஒன்றை நிறைவேற்றத்தான் இந்த வராகி தாய் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உன் உறவே வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு போன ஒருவர் உன்னை தேடி அவரே வரத்தான் போகிறார். உனக்கு ஒரு வாழ்க்கை தருவேன் என்று நான் சொன்னேன் அல்லவா? இப்போது அந்த வாழ்க்கை துணையாக அவரே வரப்போகிறாய். அப்படி இருந்தும் எங்கனம் நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை ஒருபொழுதும் ஏமாற்றுவதற்கு நான் இங்கு வருவது கிடையாது. உனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் போதுதானே உன் கௌரவத்தை விட்டுவிட்டு நீ என்னிடத்தில் வருகிறாய். அப்படி இருக்கும்போது அதை முழுமனதாக நம்பி நம்பிக்கையுடன் உறங்கு. நீ கவலைப்படாதே. உன் இதயத்தின் சத்தத்தை வைத்துதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். கலங்கிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் உன் கலக்கமே உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. நீ வருவது வரட்டும் என விட்டுவிட. உன்னுடைய முடிவில் நீ தெளிவாகத்தானே இருக்கிறாய். அவர் என்ன சொல்லிவிட்டு போய்விட்டார், என் மனதை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவர் ஒன்றுமே உன்னை பற்றி தவறாக நினைக்கவில்லை. இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையும் அவருடைய சூழ்நிலையும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும் பட்சத்தில்தான் உனக்கான விஷயம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் சொல்கிறேன். எப்பொழுதும் நீ என்னை உறுதியாக பற்றி கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் உனக்கான விஷயத்தை நீ செய்து கொண்டே இரு. நீ என்னுடன் ஒன்றாய் இருந்துவிட்டாலே போதும். உனக்கான விஷயத்தை உனக்கு தருவதற்கு உன் வராகி அம்மா நான் துணை இருக்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் இருக்கிறது அல்லவா? அந்த நேரத்தை அங்கு நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் மட்டும்தான் இப்பொழுது நீ அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ அவசரப்படுவதால் இங்கு அப்படி என்ன நடக்கப் போகிறது? மாறாக உன் நிம்மதிதான் தொலைந்து கொண்டே இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. நான் உன்னிடம் சொல்லுவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் அன்பு குழந்தையே. உனக்கான நல்லதை நான் தருவதற்கு நேரத்தை வகுத்து கொண்டு காத்திருக்கிறேன். இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் கலங்க வேண்டாம். உன் பாதுகாவலனாகத்தானே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன் உறவை உன்னிடம் ஒப்படைப்பேன். அதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது? உன்னுடைய நிழலே நான்தான் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை இருக்காது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். என்னுடைய அருள் கிடைத்த பிறகுதானே உன்னுடைய வாழ்க்கையில் என்னை வணங்கும் யோகத்தை நீ பெற்றிருக்கிறாய். இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து பேசுவதாக இருந்தாலும் சரி, நீ நடப்பதாக இருந்தாலும் சரி, உன் வராகி அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ அசைக்க முடியாத நம்பிக்கையில் கடைபிடித்தால் மட்டுமே போதும். உன் மனதில் நீ நினைத்ததை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் தாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். உன் முழு கவனத்தையும் என்மேல் திருப்பிக் கொண்டே இரு. நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் பணியில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்காதே. கஷ்டப்படுவது எல்லாம் நாளை உன்னுடைய நல்லதுக்காகத்தானே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தென்றலாக வீசக்கூடிய நேரத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய். நீ ஏன் உனக்கான நேரம் வந்து விட்டதா என அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நேரத்தை வகுத்து கொண்டிருப்பது உன் வராகி அம்மாதானே. அதனால் நீ கவலை கொள்ளாமல் உன் ஜாதகத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கான நேரத்தை கொடுப்பவளே இந்த வராகி அம்மாதான் என்று உன் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உன் வராகி அம்மா காலில் போட்டுவிட்டு நீ உனக்கான மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டே இரு. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, ஒருவருடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, துணிச்சல் இது இரண்டும் இருந்தாலே போதும். அவரை வழிநடத்தி செல்வது இந்த வராகி தாயானவள்தான் என்று உனக்கே புரியும். இந்த இரண்டும் தான் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். வாழ்வை
தைரியமாக கடந்து செல். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு மாற்றத்தை தானே நான் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இதை நடத்துவது என் தாய்தான் என்று நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீ உறுதியாக காத்து கொண்டிரு. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த விஷயமானது உன்னை தேடி வரப்போகிறது. அது உன்னை தேடி வரக்கூடிய நேரம்தான் இது. அதற்கான அனுமதியையும் நான் அளித்து விட்டேன். நீ மனம் தளராமல் இரு. உன் சுமைகள் அனைத்தும் எடுத்துக்கொள்ள நான் தயாராகிவிட்டேன். உன் வாழ்வில் இனி இன்பம் வந்து சேரப்போகிறது. உன்னை பலரும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை நிகழ்த்தி தரப்போகிறேன். நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன்தான் கிடைக்கப் போகிறது. மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன் மனமானது குளிர்ந்திருக்கிறது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் அன்பும் பக்தியும் என்னை மூழ்கடித்து விட்டது. உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட உன் காலடி தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் இப்போது உனக்கு உருவாக்கிவிட்டேன். உன்னை காக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உன் கர்ம வினைப்படிதான் நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ என்னை எப்பொழுதும் முழுமையாக நம்ப வேண்டும். ஆனால் சில சமயங்களில் இது வேணுமா வேண்டாமா என்ற சந்தேகத்தில் நீ பேசுகிறாய். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். சில சமயங்களில் சில விஷயங்கள் நடப்பதற்கு தாமதமாகலாம். ஆனால் அந்த விஷயங்கள் ஒருபோதும் நடக்காமல் போகாது. அந்த விஷயங்கள் உனக்கு தரமானதாகவும் உனக்கு நல்லதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலதாமதத்தை நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். என்னை வணங்கும் நீ உன் முழு பொறுப்பையும் என்னிடம் இருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. உன் வாழ்வில் சோதனை ஓட்டம் முடிந்துவிட்டது. இனி நீ சாதனை செய்யப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி பெறும் தருணத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். என் குழந்தை யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கவில்லை என்று எனக்கு தெரியும் அல்லவா? பிறகு எதற்கு நீ கண்டதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னை வெறுப்பவர்கள் வெறுக்கட்டும். நீ தனியாக இருந்தாலும் உன்னுடைய சாதனையை நோக்கி நீ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உறுதி கொள். நம்பிக்கையாக செயல்பட்டு கொண்டே இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன் கரங்களை பிடித்து முன்னேற்ற பாதையில் நானே உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.